வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. விடாமுயற்சி வெற்றி தரும். அந்த வெற்றி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நன்றிகள் கோடி. இன்னையிலிருந்து ஒட்டுமொத்த காலேஜுக்கும் உங்க சமையல் தான். சேச்சி சேச்சி நீ பெருமையுள்ள சேச்சி, வாடி வாடி என்னுடைய சேச்சி. ஐயோ சந்தோஷமாயி காலேஜ் மெஸ் நம்ம கைக்கு வந்தாயி. எல்லாம் என் மச்சக்கண்ணி நீ வந்த நேரம் தான். எப்பா டெய்லி 1000 பேருக்கு சமைக்கணும். என் சேச்சி குட்டி நீ தான் வந்து அடுப்பை பத்த வைக்கணும். வாமா சேச்சி, எல்லாம் எവിടെ போச்சு? 1000 பேருக்கு சமைக்கணும்னு இப்பதானப்பா சொன்னேன். ஆனா கிச்சன்ல பார்த்தா ஒரு வேலையும் காணோம். எங்க போயிட்டானுவன்? ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிட்டா? எங்கடா போனானுங்க? புளி வெங்காயம் தக்காளி அப்படியே கிடக்கு. 12 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருக்கூடா. ஐயோ அண்டாருக்கு சோத்தக்கார குண்டாருக்கு குழம்பாக்கார எங்கடா இருக்கீங்க? போன் பண்ணி சொல்லி என்னை மதிக்கலையடா. சாப்பாடு தெரிஞ்ச நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்களா? சமைக்க தெரிஞ்சவனேங்க எவன் இருப்பா இங்க? எல்லாரும் கிளம்பி போயிட்டானுங்க. போயிட்டாங்களா? எங்கடா போனாங்க? 15 ரூபாய் சம்பளம் அதிகமா கொடுக்குற உடனே அடுத்த ஓட்டுக்கு தாவிட்டானுங்க. வெறும் 15 ரூபாய்க்கா? ஆமாங்க. போதெல்லாம் கோட்டரு கோழி பிரியாணி தூங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்தனே. 15 ரூபாயில பறக்க விட்டீங்களா? என்னாச்சுங்க? அட பேசுங்க. ஹலோ, சாப்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்கா? வேலையெல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு சார். வந்துட்டு வாங்க சார், வந்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஐயோ இவரு வேற வர ஆரம்பிச்சா. மருதமலை ஆண்டவா, 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா முருகா? ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே முருகா. எப்படி சமாளிக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேனுங்கண்ணா. முருகா, you are here, voice there. What is your miracle? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? பொங்குமணி நாட்டினிலே புனித மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. முருகா, எந்த மலையிலிருந்து வரீங்க முருகா? அண்ணா மருதமலையிலிருந்து அப்படியே பஸ் கிடைக்காம பொடி நடையா நடந்து வரணுங்கண்ணா. சரி வாங்க வாங்க வாங்க. இல்லைங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவனுங்க. வாடான்னு சொல்லணுமா? அப்படியே போயிரு. அண்ணா Get up. என்னன்னு கேளுங்கண்ணா. முருகன் கிட்டப்புல வந்து மூக்க ஒருத்து போடாம போட்டுருக்க. முருகன் மாதிரியே ஒருத்தர் வந்தா மருதமலைக்கு அனுப்பிட்டு வரேன். சரியா? அண்ணா ஆ, என் பேர் குழந்தைங்கண்ணா. முருகா, அண்ணா குழந்தைங்கண்ணா. நீ இன்னும் போகலையா? எப்படிங்கண்ணா போவேன்? வேலை கிடைக்காம எங்க போறதுங்க? ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? அண்ணா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவனுங்க. ஆ, மழை பெஞ்சா குளிப்பணுங்க. ஆ. அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்கண்ணா. வெளிய போடா, வெளிய போடா. நோ, உங்களை பார்த்தா சமையல் வேலை கிடைக்குன்னு சொல்லி தானுங்க நான் இங்க வந்தேன். சரி பரவாயில்ல. ஏய், இருப்பா, இருப்பா, இருப்பா. ஏடுங்க. இருப்பா. உனக்கு சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா. ஆ. கண்ணா கட்டி சமைப்பங்கண்ணா. கண்ணை கட்டிட்டா? எறா குண்டாவ. நோ, தள்ளு. எங்க போற? ஏய், ஏய். ஐயோடா, ஆ. அண்ணா என்னங்கண்ணா சத்தம்? தண்ணி. ஓ, தண்ணி ஊத்துனா தான் வேணுங்களா? என்னது? அப்ப உனக்கு சமைக்கவே தெரியாதா? ஆ. இந்தா என்னங்கண்ணா? உப்பு உப்பு. ஓ, உப்பு. ஆமாண்டா. ஓ, சரி சரி போட்டேன். ஏனா குக்க டிஸ்டர்ப் பண்ணாதடா. அடுத்து இந்த மாதிரி அடுத்து. மிளகாத்தூள் ஆ, ஆ. கொட்டுற அதுல. ஓ, ஐயோ ஃபுல்லா கொட்டானே. கோழி முடிஞ்சது. நல்லா நங்கு நங்குன்னு குத்தி நல்லா தொலாவி விட்டா தான் காய் வேகு. ஹலோ, அண்டா மேல என்ன லுக்கு? ஒத்த ஆளு மொத்த வேலையும் செய்யுது. மொத்தத்தையும் செய்தா? மொத்தத்துல உனக்கு என்ன செய்யுது? நான் வேலை செஞ்சு நீ பார்த்தது இல்ல. இதை விட பெரிய அண்டாவெல்லாம் நான் நல்லா கிண்டுவேண்டி. போ, ஒரு நாள் கிண்டி காட்டுறேன் போ. ஆ, அப்பாடா. அப்புறங்கண்ணா எல்லாம் முடிஞ்சதுங்கண்ணா. எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஏனுங்கண்ணா? இல்ல சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு கேட்டேன். சரி. ஆமா, ஆ? கண்ணை கட்டிக்கிட்டு களத்துல கபடி விளையாடுறியே எப்படிப்பா? ஏனுங்க, ஆ. சமைக்க தெரியாதவன் கட்டிட்டு பண்ணா என்ன, கட்டாம பண்ணா என்ன? சமைக்க தெரியாதா? வாங்க வாங்க, ஏய், கையில இல்லடா, வச்சு வாங்க. இல்லடா.
மோந்து பார்க்காப்ல சாப்பிட்டுட்டாரு. 108 கூடணும். கண்ணுல வாட்டர் வர்றதை பார்த்தா நம்ம மேட்ரை முடிச்சிருவாங்களோ. டேய் சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்டா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். இப்ப சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன பேரு? என்னடா பேரு? உப்பு மிளகா சோறு. உப்பு மிளகாச்சோர். செம taste. என்னடா சொல்லிட்டு போறாரு சாரு? நான் இதுக்கு முன்னாடி நல்ல சோறே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஏய் பாத்து நக்கடா விரல விழுங்கிற போற. நான் சாப்பாடு ரொம்ப பிரமாதம்ண்ணா. என்னடா அவன் சாப்பாட்ட அவனே இந்த நக்கு நக்கிட்டு போறான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஐயாக்கு ஒரு செலவு வைக்கலாம்னு விருப்பப்படுறவங்க. சாமிக்கு தான் சிலை. உங்க மனசுல மலை போல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அதுவே எனக்கு போது. எனக்கு எதாவது செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மண்ணுக்கு இடாம பார்த்துக்குங்க. ஏனுங்க எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நாயத்தை சொல்லுங்க. ஊருக்குள்ள யாரும் பண்ணாத தப்பி என்ற மாதிரி பண்ணி போட்டான் சொல்லுங்க. பையன் இருந்தா 10 பிள்ளையோட பழத்தான் செய்வா. குடிச்சிருந்தா 4 பேர்த்த லவ் பண்ணுவா, கல்யாணம் பண்ணுவா. கொழுப்படி தெரியுற உங்க பிள்ளை நீங்க முதல் அடக்கி வைங்க. அதுக்கு வக்கில்ல எல்லாரும் போட்டு என் பையன் அடிப்பீங்களா? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மரியாதையை அடிச்ச ஊர்க்காரங்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. வேண்டா, நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா பிறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? அட கவர்மெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிராது. என்ன மாதிரிப்பா கருமேன்மா சொல்லிட்டு அது இருந்தது. ஒண்ணும் இல்லைங்க. அடுத்த வாரம் எங்க அக்கா பொண்ணு கல்யாணம்ங்க. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. வணக்கங்கண்ணு. என்ற பேர் மயில்சாமி. எங்க ஊர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ. எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல மார்க் எங்க அம்மனிதே. மேல் படிக்க பட்டணம் போகுது. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இது ஆடா உன்ற நேரத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல வைகி. இது உனக்கு செருப்படிக்கு தெரியுதா? அது மண்ட வை. என்ற தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். படிக்கணும் போட்டு சோறு திங்காது இருக்கப்படாது. ஐயா வேலையை இத பாருங்க. கொட்டாசாமி நான் காட்டுற கோட்டா. வெள்ளி எடுப்பாவே இல்லை. என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது. அவராசி அம்மனிய 2 தங்கம். அப்பா உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும். பைத்தியர் எனக்கு அது கட்டு வந்த வாங்கிக்கலாம்ப்பா. இதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. அட அந்த புள்ள சொன்னா நீ சும்மா இருப்பா. பாரு. சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா. 2750 ஐயா. 2750. எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. அம்மனி இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. அப்பா ஏன்பா? அட நீ பட்டணத்துல படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு 108 நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்மி வடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும். வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே. மக்க அதை வாங்கிக்கலாம் போ. எங்க போகுது? போசாமி போய் வச்சுட்டு வாப்போம். தங்கம் போகுமாமா, என் ராஜாத்தி போகுமாமா. இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. இல்லைங்கப்பா, நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. உலகத்தில் இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? அப்பா கொடுக்கறனல்ல. இந்த பணத்தை வாங்கிக்காயா.